ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நாம இவரை பத்தி பெரிய அளவுல பேசினதே கிடையாது. நடிகர் பிரசாந்த பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். நடிகர் பிரசாந்த பத்தி நாம பேசுறதை விட அவரோட ஒரு ப்ராப்பர்ட்டி ரொம்ப பெரிய அளவுல டி நகர்ல இருக்கு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தினமும் நாம அதை கடந்துதான் போவோம் வருவோம். அப்படி அதை பார்க்கும்போது ஒவ்வொருத்தருமே நார்மலா இப்படி பார்க்க முடியாது. அதாவது நிமிர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாளிகைக்கு சொந்தக்காரர் தான் நடிகர் பிரசாந்த். ஸோ அதாவது ஜாய் ஆலுகாஸ் பிரசாந்த் கோல்டு டவர் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். அது டி நகருடைய மிகப்பெரிய ஒரு அடையாளமா விளங்குது. ஸோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிரசாந்தோட அப்பா அதாவது தியாகராஜன் சார் பத்தியும் அடுத்ததா பிரசாந்த் பத்தியும் அப்படியே அவங்களோட அந்த கோல்டு டவரை பத்தியும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தியாகராஜன் அவர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவங்க பூர்வீகம் சென்னை கிடையாது. இவங்க முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா வேற ஒரு ஊர், வேற ஒரு கிராமத்துல இருந்து சென்னைக்கு பிசினஸ் பண்றதுக்காக தான் தியாகராஜன் வந்திருக்காரு. அப்படி வரும்போது தியாகராஜன் சின்ன வயசுல எல்லாம் பயங்கர வெள்ளையா இருப்பாரா. அது மட்டும் இல்லாம அவரோட ஹேர் ஸ்டைல் அண்ட் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்க்கும் போதே ஒரு ஹீரோ லெவல்ல இருக்கும். பட் அவர் ஹீரோ அப்படின்றதெல்லாம் அவருக்கே தெரியாது. சோ அவரை ஒரு டைம் வெளியில பார்த்த பாரதி ராஜா தான் அப்போ படம் எடுத்துட்டு இருந்திருக்காரு. சோ அதாவது அவர் அலைகள் ஓய்வதில்லை அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. சோ அந்த படத்துல ஒரு சின்ன ரோல் கொடுத்திருப்பாரு. சோ அந்த டைமிங்ல பாரதி ராஜா அவர்கள் அலைகள் ஓய்வதில்லை அப்படின்ற ஒரு படத்தை இயக்கிட்டு இருந்தாரு. சோ அப்பதான் தியாகராஜனை வெளியில பார்த்திருக்காரு. பார்த்த உடனே நீ என்னோட ஆபீஸ்க்கு வா, ஆடிஷனுக்கு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ தியாகராஜனும் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, சரி ஓகே போய் பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. சோ போனதுக்கு அப்புறமா மேக்கப் டெஸ்ட் அண்ட் ஆடிஷன் இதெல்லாம் வச்சதுக்கு அப்புறமா நீ இந்த படத்துல கண்டிப்பா ஒரு ரோல் பண்ற அப்படின்னு சொல்லி, சோ அதுக்கப்புறம் அந்த படத்தை பார்த்த மத்த இயக்குனர்கள்லாம் யாருப்பா இது, இந்த கேரக்டர்ல இவ்வளவு சூப்பரான ஒரு ஆள் இருக்காங்களே, இவ்வளவு ஹைட்டா இவ்வளவு சூப்பரான ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு இவ்வளவு கலரா இருக்காங்களே, கண்டிப்பா அடுத்த படத்துல இவர் ஹீரோவாவே நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் அடுத்தடுத்த படங்கள் அவருக்கு வாய்ப்பு வந்தது. சோ ஃபர்ஸ்ட் படம் மட்டும்தான் அவர் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணிருப்பாரு. சோ அதுக்கப்புறம் தான் அவர் ஹீரோவா பல படங்கள்ல நடிச்சிருந்தாரு. தியாகராஜனுக்கும் அவங்களோட மனைவிக்கும் பாத்தீங்கன்னா பிரசாந்த் ஒரே ஒரு மகன் மட்டும் தான். மற்றபடி வேற பிள்ளைகளோ இல்ல மகளோ அவங்களுக்கு கிடையாது. சோ ஒரே பிள்ளை அப்படிங்கிறதுனால ரொம்ப செல்லமா வளர்ந்தவர் தான் நடிகர் பிரசாந்த். சோ நடிகர் பிரசாந்துக்காக தியாகராஜன் என்ன வேணாலும் செய்வாரு. அந்த அளவுக்கு தந்தை மகனான பாண்டிங் அவ்வளோ சூப்பரா இருக்கும். சோ அந்த வகையில பாக்குறப்போ சின்ன வயசுல இருந்தே பிரசாந்துக்கு ஆக்டிங்கை விட மியூசிக் மேல பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ கிட்டத்தட்ட கிட்டார்லாம் சூப்பரா வாசிப்பாரு பிரசாந்த். அவருக்காக கீபோர்ட்லாம் நான் அப்பவே வாங்கி கொடுத்திருக்கேன். நிறைய கிளாஸஸ் எல்லாம் போவாரு. சோ அவர் என்ன கேட்டாலும் நாங்க செய்வோம். வீட்டுக்கு ஒரே பிள்ளை, ரொம்ப செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லி நிறைய இன்டர்வியூஸ்ல தியாகராஜன் சொல்லியிருப்பாரு. சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா பிரசாந்தோடைய திருமண வாழ்க்கை அவர் விரும்பின மாதிரி ஒரு பொண்ணை தான் அவங்க செலக்ட் பண்ணிருக்காங்க. சோ இருந்தாலும் அந்த திருமண உறவு அப்படிங்கிறது ரொம்ப வருஷங்கள் நீடிக்காம ஒரு சில வருஷங்கள்லயே முடிஞ்சிருச்சு. சோ அதுக்கப்புறமா இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா சிங்கிளாவே இருந்துட்டு இருக்காரு நடிகர் பிரசாந்த். இதுக்கு முன்னாடி நாம ஒரு சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது நடிகர் அஜித் எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாம சினிமாக்குள்ள இன்னைக்கு மிகப்பெரிய உயர்ந்த இடத்துல இருக்காரு. ஆனா அஜித்துடைய ஆரம்ப காலகட்டத்துல நிறைய படங்கள் பிரசாந்துக்கு போயிருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் படம்லாம் கூட அஜித்துக்கு வந்த வாய்ப்பு தான். ஆனா தியாகராஜன் அவர்களால தான் அந்த படம் எல்லாமே பிரசாந்துக்கு போச்சு. ஹலோ அப்படிங்கிற படம் கூட பாத்தீங்கன்னா பிரசாந்துக்கு போயிருந்தது. அதே மாதிரி விஜய் நடிக்க வேண்டிய ஒரு சில படங்களும் பிரசாந்துக்கு போயிருந்தது. சோ அஜித்துடைய ஒரு சில படங்களும் விஜய்க்கு போயிருக்கு. அதாவது அப்பாக்கள் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறதுனால சோ மகன்களுக்கு எல்லா வாய்ப்பும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அஜித்துக்கான நிறைய வாய்ப்புகளை இவங்க ரெண்டு பேர் தட்டி பறிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான நியூஸ் எல்லாம் பயங்கர கான்ட்ரவர்சியா ஒரு காலகட்டத்துல போச்சு. சோ அதெல்லாம் ஒரு வழியா முடிஞ்சு இப்போ ஆளாளுக்கு ஒரு திசையில நல்லபடியா இருந்துட்டு இருக்காங்க. பட் பிரசாந்த் இன்னைக்கு பெரிய அளவுல வர வேண்டியது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ விஜய் அஜித் இல்ல அப்படின்னா இன்னைக்கு அவங்கள விட டாப்பா பிரசாந்த் வந்திருப்பாரு. சோ எந்த அளவுக்கு அவங்க பையன் வரணும் அப்படின்னு நினைச்சு ஒவ்வொன்றும் பண்ணாங்களோ பட் ஓரளவுக்கு வந்திருக்காரு. இருந்தாலும் இன்னும் பெரிய அளவுல ரீச் பண்ண முடியல அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வருத்தமா தியாகராஜனுக்குள்ள எப்பவுமே இருக்கு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. சோ பிரசாந்துக்காக தான் பாத்தீங்கன்னா அவர் டி நகர்ல அவங்களோட சொந்த இடத்துல அவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பில்டிங் கட்டியிருப்பாங்க. அதோட பேரே பிரசாந்த் கோல்டு டவர் அப்படின்னு வச்சிருப்பாங்க. நார்மலா பில்டிங்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்கும்ன்றது தெரியும். ஷாப்பிங் மால் எப்படி இருக்கும்ன்றது தெரியும். சோ இவங்க அந்த பில்டிங்கை பயங்கர யூனிக்கா டிசைன் பண்ணிருப்பாங்க. அது வெளியில பார்க்கும்போது டைமண்ட் ஷேப்ல இருக்கும். சோ ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் பாத்தீங்கன்னா அதோட என்ட்ரன்ஸ்ல வேற லெவல்ல பயங்கரமா செட் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். அதோட ஹைட்டே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட ஒரு 2 ஆள் நின்னா எவ்வளவு ஹைட் இருப்போமோ அவ்வளோ ஹைட்டுக்கு வந்து எழுப்பி 2 சைடு ஸ்டெப்ஸ் வச்சுதான் கட்டியிருப்பாங்களே. இப்ப நம்ம சரவணா ஸ்டோர் இல்ல போத்தீஸ், ஜெயச்சந்திரன் இந்த மாதிரி கடைக்குள்ள போனா ஒரு 4 ஸ்டெப் ஏறணும்னா கடை வாசல் வந்துடும். ஆனா இவங்க ரொம்பவே பிளான் பண்ணி ஒரு ஃப்ளோர் அளவுக்கு ஹைட் எழுப்பி தான் தன்னோட பில்டிங்கே வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. சோ அது வந்து டைமண்ட் ஷேப்ல இருக்கிறதுனால நைட்ல அதை பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கர லைட்டோட தக தக தகன்னு மின்னும். சோ எல்லாருமே வந்து சொன்னது ஜாய் ஆலுகாஸ் கடை அங்க வந்து இருக்கு, நகை கடை, அது நமக்கு தெரியும். சோ அந்த நகை கடையே வந்து பிரசாந்தோடதுதான், அது வந்து தியாகராஜன் அவர்களோட இதுதான். அவங்களோட அப்பா பிரசாந்துக்காக இதை வச்சு கொடுத்திருக்காரு. சோ ஏன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிரசாந்துக்கு சினிமாவில நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சது. சோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவர் வந்து இண்டஸ்ட்ரியிலே இல்லாம விலகி இருந்தாரு, பிசினஸ் அது இதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தாரு. சோ இப்ப திரும்பவும் ஒரு சில படங்கள் மூலமா கம்பேக் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அடுத்தடுத்து இப்ப வந்து ஜனநாயகன் படத்துல எல்லாம் விஜய் கூட சேர்ந்து ஒரு பாட்டுல டான்ஸ் பண்ணியிருந்தாரு. சோ இப்போ ஒரு நல்ல கம்பேக் அவருக்கு இருக்கு. இன்னும் அடுத்தடுத்த படங்களும் அவர் வந்து பண்ணிட்டு தான் இருக்காரு. இருந்தாலும் தன்னோட மகனுக்காக பாத்தீங்கன்னா ஒரு இன்கம் சோர்ஸுக்காக தான் இவ்வளவு பெரிய ஒரு பில்டிங்கை வந்து கட்டி கொடுத்திருக்காங்க. சோ இதுல இருக்கக்கூடிய நகை கடை வந்து அவங்களோடது கிடையவே கிடையாது. ஜாய் ஆலுகாஸ் அப்படிங்கிறவங்க இவங்க பில்டிங்ல அங்க வந்து ஷாப் வச்சிருக்காங்க. சோ அதே மாதிரி அந்த பில்டிங்ல ஒரே ஒரு கோல்டு ஷாப் தான் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. உள்ளவே இன்னும் 2-3 வகையான கோல்டு ஷாப்பும் இருக்கு. ஆக்சுவலி இந்த ஜாய் ஆலுகாஸ்ல எல்லாம் போயிட்டு யாரு நகை வாங்குவாங்க அப்படின்னா பெரிய பெரிய விஐபி, செலிபிரிட்டிஸ் அந்த மாதிரி ஆட்கள் தான் போயிட்டு அங்க நகை வாங்குவாங்க. ஒரு நார்மல் பீப்புளால போயிட்டு உள்ள நகை வாங்கக்கூடிய அளவுல அங்க வந்து பிரைஸ் இருக்காது. அந்த அளவுக்கு ரேட் பாத்தீங்கன்னா பயங்கர காஸ்ட்லியா இருக்கும். பட் இங்க வந்து கிட்டத்தட்ட ஹைட் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா கடைகளை விட இதுதான் மிகப்பெரிய ஒரு ஹைட்டா இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த பில்டிங் வந்து டோட்டலா 10 ஃப்ளோர் இருக்கும். 10வது ஃப்ளோர்ல தியாகராஜன் அவர்களுடைய ஆபீஸ் இருக்கும். ஏதாவது படம் ப்ரமோஷன், பிரஸ் மீட் இல்ல வேற ஏதாவது ஒண்ணு ஆபீஸ் மீட்டிங் அப்படின்னாலே அவங்க வந்து அங்கதான் கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ ஏதாவது இன்டர்வியூஸ் கொடுக்கறது அப்படின்னாலுமே பாத்தீங்கன்னா மேலதான் அவங்க அந்த பேனர் எல்லாம் வச்சு அதுக்கான இன்டர்வியூஸ் கொடுப்பாங்க. சோ மேல வந்து அவரோட ஆபீஸ் இருக்கும். மத்தபடி ஒரு சில ஃப்ளோர் எல்லாம் காலியா தான் இருக்கும். பெருசா அங்க வந்து யாரும் ஷாப் வைக்கல. ஏன்னா இதோட ரெண்ட் ரொம்ப ஹெவியா இருக்கும். சோ நார்மலா வந்து உள்ள இந்த ஒரு ஷாப் வைக்கிற மாதிரி கிடையாது. ரொம்ப ஐஃபையானவங்க தான் அங்க வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ அதனாலதான் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 2-3 கோல்டு ஷாப் இருக்கு. பட் ரொம்ப பேர் போனது அப்படின்னா ஜாய் ஆலுகாஸ் தான். சோ எப்பவுமே பாத்தீங்கன்னா அங்க சைட்ல ஒரு மிகப்பெரிய எல்இடி டிவி போய்கிட்டு இருக்கும். அந்த டிவில வந்து டைம் போயிட்டு இருக்கும். சோ அந்த டைமிங்ல கூட பாத்தீங்கன்னா நடுவுல பிரசாந்தோட போட்டோ வந்து போய்கிட்டே இருக்கும். சோ அந்த அளவுக்கு எல்லாருமே பிரசாந்த பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் தியாகராஜன் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப யோசிச்சு யூனிக்கா பண்ணியிருப்பாங்க. சோ அதுல வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா போன வருஷம் பிரசாந்தோடைய பர்த்டேக்கு அவங்களோட அப்பா அதாவது தியாகராஜன் வந்து மிகப்பெரிய ஒரு காஸ்ட்லியான காரை கிஃப்ட் பண்ணிருப்பாரு. சோ அவ்வளவு ஒரு சர்ப்ரைசிங்கா இருந்தது அது அவருக்கே. சோ எல்லாருமே வந்து சொல்லியிருந்தாங்க ஜாய் ஆலுகாஸே அவங்களோடதுதான் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா அது அவங்களோடது கிடையாது. சோ இது வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்ல தான் அவங்க அங்க ஷாப் வந்து ரெண்ட்டுக்கு இருந்துட்டு இருக்காங்க ஜாய் ஆலுகாஸுடைய ஓனர். சோ அந்த ரெண்ட் மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்க 2-3 ஜுவல்லரி ஷாப் இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. சோ டோட்டலா சேர்த்து ரெண்ட் மட்டுமே 1 இருந்து 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் மாசம் வருமானம் வருது. இன்னும் பல தலைமுறைகளுக்கு அவங்க உட்கார்ந்தே சாப்பிடலாம். பட் பிரசாந்துக்கும் வந்து இப்ப ஃபேமிலி அந்த மாதிரி எதுவும் கிடையாது. மேபி கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருந்தா அவங்களோட தலைமுறைக்கு கூட உட்கார்ந்து சாப்பிட்டுருக்கலாம். பட் பிரசாந்துக்கு அப்புறம் அந்த சொத்தெல்லாம் யார் பராமரிப்பாங்க, எப்படி பாத்துப்பாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான். சோ என்னதான் சொந்த பந்தங்கள்னு இருந்தாலும் இது வந்து இவங்கள சேர்ந்தது மட்டும் அப்படின்றதுனால இதுக்கப்புறம் எப்படி வளர போகுது அப்படின்றதே நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதோடைய டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு அப்படின்னா 1,70,70,000 ஸ்கொயர் ஃபீட்ல தான் இந்த பில்டிங்கை பில்ட் பண்ணிருக்காங்க. சோ 10 ஃப்ளோர் இருக்கும். இந்த பில்டிங்கோட டோட்டல் வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ஸ்ட்ரீட் எப்படி இருக்கும், 2 ஸ்ட்ரீட் சேர்ந்தா எவ்வளவு அகலம் வருமோ எவ்வளவு நீளம் வருமோ அந்த அளவுக்கு வந்து இருக்கும். சோ அந்த பில்டிங்கோட பேக் சைட்லயே டி நகர்ல பாத்தீங்கன்னா பிரசாந்த் அவங்களுடைய வீடு இருக்கு. அது வந்து ஒரு அபார்ட்மெண்ட் பேஸ்ல இருக்கும். சோ பிரசாந்துக்கு கல்யாணம் ஆன புதுசுல அவங்க 2 பேர் தனியா இருக்கணும் அப்படின்றதுக்காக தியாகராஜன் வந்து அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு ஃப்ளோரை வாங்கி கொடுத்திருக்காரு. இப்போ வந்து அவர் அங்க கிடையாது, தன்னோட அப்பா அம்மா கூட தான் தனியா ஒரு வீட்டுல இருந்துட்டு இருக்காங்க. சோ டி நகர்ல தான் அவங்களோட இப்ப இருக்கக்கூடிய வீடும் இருக்கு. சோ இதே மாதிரி டி நகர்ல 2-3 வீடு வந்து பிரசாந்துக்காக அவங்க அப்பா வாங்கி கொடுத்திருக்காரு. சோ இந்த பில்டிங்ல வரக்கூடிய அத்தனை இன்கமுமே பாத்தீங்கன்னா பிரசாந்தோட டைரக்ட் அக்கௌண்ட்டுக்கு தான் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு டி நகர் எந்த லெவல்ல இருக்கு, விலைவாசிகள் எப்படி இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். சோ சரவணா ஸ்டோர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல, அதாவது எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத காலகட்டத்துல 1960-70 வாங்கி போட்டதுதான் இன்னைக்கு இவ்வளவு அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு. ஆனா பிரசாந்தோட கோல்டு டவர் வந்து 2008 கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அதோட ஓப்பனிங்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா நடந்தது. சோ இப்போ அதோட மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 கோடியை தாண்டும் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு. ரொம்ப எக்ஸாக்டான ஒரு வேல்யூ அப்படின்னா இப்ப வரைக்கும் அதை கணிக்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சோ கிட்டத்தட்ட வந்து யாராவது இப்ப வந்து ரேட் பேசணும் அப்படின்னா கூட மினிமம் 1000
கோடி ரூபாய்க்கு அதை வந்து அசால்ட்டா விற்பாங்க. அந்த அளவுக்கு அது வந்து வேல்யூவானது. ஏன்னா அவ்வளோ ஒரு மெயின்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட பில்டிங். சோ இந்த மாதிரி ஒரு டிசைன் வேற எந்த பில்டிங்லயுமே நம்ம வந்து டி நகர்ல பார்க்கவே முடியாது. அந்த டைமண்ட் ஷேப் அப்படிங்கறது ரொம்பவே யூனிக் அப்படின்னு சொல்லப்படுது. சோ பார்க்கும்போதே ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும். நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து அதை நார்மலா இப்படி பார்க்க முடியாது, இப்படி நிமிர்ந்து தான் பார்க்கணும். அந்த அளவுக்கு வந்து ஹைட்டான ஒரு பில்டிங். சோ 10 ஃப்ளோர்ல ஒரு சில ஃப்ளோர் எல்லாம் வந்து காலியா தான் இருக்கும். மேல 10வது ஃப்ளோர்ல தான் அவங்க ஆபீஸும் வச்சிருக்காங்க. சோ கிட்டத்தட்ட அந்த ஒரு பில்டிங் மட்டுமே 1000 கோடி மதிப்பு அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இதே மாதிரி சொந்த ஊர்ல எக்கச்சக்கமான பில்டிங்ஸ் வச்சிருப்பாங்க. நிறைய ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. வீடுங்க அங்கங்க வாங்கி போட்டிருப்பாங்க. நிறைய இந்த மாதிரி வந்து மால்ஸ் கட்டியிருப்பாங்க, இல்லாட்டி மண்டபங்கள் கட்டியிருப்பாங்க. சோ நடிகர்கள் அப்படின்னாலே கோடிகள்ல சம்பளம் வாங்குறதுனால ஃபியூச்சர் இன்கம் வந்து பெஸ்டா இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாவே வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு சிலரும் தமிழ்நாடு ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இவங்க தமிழ் ஆக்டர் அப்படின்றதுனால மேபி தமிழ்நாடு ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு. சோ எல்லாருமே அதை கடந்துதான் நாம போறோம் வரோம். ஆனா இது வரைக்கும் அந்த டீடைல் பெருசா யாருக்கும் தெரியாம இருந்தது. சோ இந்த வீடியோ மூலமா டி நகர்ல இருக்கக்கூடிய பிரசாந்த் கோல்டு டவரை பத்தி ஒரு சில இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ அந்த கோல்டு டவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் நடிகர் நடிகைகளை பத்தியும் டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.